ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரோப்பீரோ தான் விளையாட போகிறோம். அதுவும் சீட் மோடில் தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரோப்பீரோ தான் விளையாட போகிறோம். அதனால் இதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் வரணும்னா இதுக்கு ஒரு லைக் டார்கெட் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 50 லைக் டார்கெட் தான். நம்ம சேனல் இன்னும் அப்கிரேட் ஆகல. அதனால் லைக் டார்கெட் டச் ஆச்சுன்னா நம்ம வீடியோ ரெகுலராகவே வரும். இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்கிருச்சு. அப்புறம் முடியவே போகுது. யாரெல்லாம் 5th யாரெல்லாம் 6th போக போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே கீழே இருக்க லைக் பட்டனை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விடுங்க. இப்போ நம்ம விளையாட்டுக்குள்ளே போகலாம். உள்ளார வந்துட்டோம் கைஸ். உள்ளார வந்துட்டோம். இந்த கேமிங் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஆல்ரெடி நிறையா சீட்ஸ் எடுத்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு காமிக்கிறேன். ஹெல்த் எடுத்துப்போம், இது எடுத்துப்போம், டெலிபோர்டேஷன், இன்ஃபினைட் ஆமோ, இன்ஃபினைட் ஸ்டாமினா, சூப்பர் ஸ்பீட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பழைய மாதிரியே காமிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தரலாம். அப்புறம் குட்டி மண்டல் இது எனக்கு வேணாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது, கன் எடுத்துப்போம். இப்போ இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது ட்ரிக்கெல்லாம் செய்யணுன்னா எப்படி ப்ரோ இந்த மாதிரி செஞ்சு பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துடலாம். சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்ல வைக்கிறீங்களே, என்னது உங்களுக்கே எல்லாம் தெரியும். கீழே இருக்கிற லைக் பட்டனை அமுக்கி விடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கன்ஃபார்ம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் அடிச்சு சத்தடி அப்பா அடி, சரியான அடிங்க. நெக்ஸ்ட் அங்கே ஏதோ இது காமிக்குது. நம்ம மேப்புக்குள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஏதோ சூசைட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. பக்கத்தில் எவனோ ரெட் கலர் சிம்பிள் காமிக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் சுட்டுட்டு வந்துடலாம். சுட்டுக்கிட்டே இருக்கணுங்க அவனுங்களா. வேறு ஏதோ பக்கத்தில் எவனோ ரெட் சிம்பிள் காமிக்கிறாங்க. பாவங்க போட்டு சுட்டுட்டாங்க அவங்கள. சரி, நம்மளுக்கு இங்கே என்ன வேலை? இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டியதே இல்லை. இங்கே ஏதோ சூசைட் பாக்ஸ் போட்டாங்க. நின்று போச்சான்னு வேற தெரில. ஏங்க நின்றுச்சுங்க. சூசைட் பாக்ஸ் எடுத்தானுங்க. சரி, நம்ம காஸ்டியூம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த காஸ்டியூம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மண்டை இருந்துச்சு. உங்களுக்கு இதில் எந்த மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி போட்டு விளையாடலாம். சுட ஆரம்பிக்கிறாங்க. இங்கேருந்து அப்படியே தப்பிச்சு வரணும். ஸ்பீடாக தப்பிக்கணும். இல்லைனா அவ்வளோதான். நம்ம சுட்டு போடா, ஜம்பப் போடு. சரி, நம்ம கார் எடுக்கலாமா நெக்ஸ்ட் வீடியோ? நல்ல வேலை ஃபுல்லாக டேஞ்சர் சிம்பிள் வரலிங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம கார் தானே எடுக்க வந்தோம். கார் சிம்பிள் கூட போயிட்டு நம்மளுக்கு ஜிடி இந்த கார் தாங்க எப்போவுமே சூப்பராக இருக்குது. இந்த காரில் எப்போவுமே நம்ம போகும்போது நல்லா ஸ்பீடாக போகிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு சுத்தம்
அடாடாடா நடுவில் எல்லாம் அடி சரியான ஸ்பீடுங்க. ஆடா ஜஸ்ட்டு நல்ல காருக்கு எந்த டேமேஜ் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்களா என்ன பண்ணுறீங்களா, ஒன்று மட்டும் எனக்காக செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர்த்துக்கு. நம்ம வீடியோ யாருக்கும் அவ்வளோக்கா போய் பார்க்கறது இல்லை, அதுதாங்க ரொம்பவே சேடு. சரிங்க, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் காமிக்கிறேன். ட்ரிக்கு பார்த்தீங்களா, ரோப்பீரோட இந்த மாதிரி தண்ணியில் போக முடியுமா, போக முடியுமா, போக முடியுமா, போக முடியாது, இதில் போகலாம். அடாடா இவன் வேறு சும்மா கன்னோட சுட்டுட்டுக்கிறான். ஏய் கன்னை தூக்குடா. சரி வா நம்ம வேறு எங்கேயாவது போகலாம். போ போ முன்னாடி போ, என்ன போடா, போ 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 சரு சருன்னு போ. என்ன நீங்கள் இந்த வண்டி ஸ்பீடை போடா. இன்னும் இந்த வண்டி ஸ்பீடவே பார்க்கல, இருங்க இப்போ காலிஃபார்மா. டேய் வண்டிக்கு தண்ணியில் கூட்டு பின்னாடி பின்னாடி வரும். ஒரு ஸ்டார் தான் இருக்கு. நம்மளுக்கு இப்போ காரே ஃபஸ்ட் ஓட்ட தெரியாது. ஸ்பீடாக போ ஸ்பீடாக போ. நோ டேமேஜ் ஆகலை எதுவும், அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம ஃப்ரெண்டு கேமிங்க ஜிபி ஏதோ குரு பிரணவங்களோட ஏதோ ஒரு சேனலுங்க. அந்த சேனலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அவன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மகிட்ட ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காருங்க. சாவு நான் எவ்வளோ காருக்குள்ளேயே உட்காருது, வெளியில் போய் ஏதோ சம்பவம் செய்வோம். இந்த கார் டெலீட் பண்ணிடலாமா? எங்கட நடந்துட்டுக்கிறேன். அதுக்குள்ளே கார் வந்துச்சுங்க. நம்ம இங்கே இருக்கவே கூடாது, பக்கத்தில் வேறு ஏதாவது பார்க்கலாம். அங்கே வேணாங்க, அங்கே போவோம். ஓடு ஓடு ஓடு. அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் சிலை இருக்குது. யார் சிலை? நம்ம சிலை தான். ஸ்பீடாக போடா, சினிமா ஹால்லாம் காமிக்கலாம். ஸ்பீடாக இன்னும் ஸ்பீடாக போ. நம்ம வேறு யாரையாவது போய் பார்க்கலாம் கைஸ். யாரையும் காணோம். போறீங்களே, யாரும் இருக்க மாட்டாங்களா கீழே? அங்கே ஒரு அக்கா இருக்கு, ஒரு கிக்கு விடுவோமா? அவ்வளோதான். என்ன மொட்டை பார்க்குற? என்ன மொட்டை? ஏய் தள்ளி விட்றா. இருறா டேய், இருறா, நீ செத்தடா. ரொம்ப டேஞ்சர் ஆகி போச்சுங்க. நம்ம யாரை பார்க்க வந்தோம்? ஓ இந்த அக்கா சூப்பராக இருக்கு. அக்கா 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 அக்கா.
பார்த்தீங்களா பின்னாடி போடு போடு ஹெட்ஷாட் அவங்களுக்குலாம். நம்ம சுட்டோம்னா அவன் செத்து போயிடுவான்னு தெரியாது போலங்க அவனுக்கு. வேண்டாங்க நெருப்பு இருந்துச்சு. அக்கா அக்கா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. போலீஸ்காரன் ஓகேங்க. நம்ம இந்த ஸ்டார் நம்மளுக்கு தேவையில்லை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பண்ணலான்னா பாருங்க இந்த கீட்டோன்னு ஒருத்தங்க கீட்டோ இவனெல்லாம் முழுசாக நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். திருப்பி அவன் மூஞ்சி பார்த்து இவங்க கூட சண்டை போடணும். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடலாம். இவனா போடுறதுல எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் வந்துடும். நோ ட்ரான்ஸ்ஃபர் அலௌடு. நம்ம உள்ளார போனோம்னா மிலிட்ரி பேஸுங்க. உள்ளார போனோம்னா சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அதனால் ஆனால் இவன் இருக்க மாட்டான், சாதா போலீஸ் இருப்பாங்க. இது வந்து மெடிக்கலு. நம்ம நிறைய டைம் செத்து போயிருக்கோம். இது சைனீஸ். இவங்களே நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் தோக்கடிச்சிருக்கோங்க. அதனால் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வீடியோவும் அதுக்கடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சைனீஸ் காரி. அதுக்கப்புறம் டெம்பிள் ஆஃப் ட்ரூத்துங்க. இதை மட்டும் என்னால் எப்படி பண்ணுறதுனே தெரிலங்க. அங்கே போய் சுட்டுடலாம். இவனையும் நான் கொன்னுட்டேன். பட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து வெள்ளை கலரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே ஆரஞ்சு கலரில் கொண்டு வந்துட்டாங்க. தோக்கடிச்சிட்டோம்னா இந்த தலை சிம்பிள், எலும்புக்கூடு சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இவன் பிஸ்னஸ்காரையும் நம்ம முடிச்சிட்டோம். லக்ஸரி கொஞ்சம் கேரன் டஃப்பாக இருப்பான். அப்புறம் இவன் பேர் பார்ட்டும் ஈஸி தான். அவங்க பாஸே கிடையாது. இவெல்லாம் வந்து சண்டையே போட மாட்டான். அங்கே இருக்கிற வந்து ஸ்டார்ஸ் மட்டும் எடுத்தோம்னா போதும். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி 2-3 அப்கிரேட் பண்ணிடலாம். 48 இருக்குது, 42 இருக்குது. நம்மளுக்கு இது வேண்டியதே இல்லை. அப்புறம் புல்லட்டு என்ன கன்று வேண்டாம். நம்மளுக்கு வந்து யூனிக் கன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணுறோம். அதனால் இது ஃபுல்லாக பண்ணிடலாம். 5 கேட்குறாங்க. இதுக்கு வந்து 5வா, இதுக்கும் 5 கேட்குறாங்க, இதுக்கும் 5 கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, இது எல்லாத்துக்கும் முடிச்சாச்சுங்க. இது வந்து என்னன்னே தெரில. இது வந்து எனக்கு என்னென்னு புரியல. பட் ஷீல்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வந்து 5. அவ்வளோதாங்க. அப்கிரேட் எல்லாத்துலேயும் ஒன்று பண்ணிடுவோம். இதுலேயும் ஒன்று தான் கேட்குறேன். இதுலேயும் ஒன்று, இதுலேயும் ஒன்று செஞ்சிடலாம். இதுலேயும் ஒன்று. அதுக்கப்புறம் பறக்கிறதுல வந்து ஒன்று, இதுலேயும் ஒன்று. இது வந்து என்னன்னே தெரில. இது எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தேவையில்லை. அதனால் பறக்கிறது வந்து சருன்னு பறக்கிறது. அப்புறம் இது எப்படிங்க, இது ஐயோ ஹரியாசனம் ஹரியாசனம்பூ ஹரியாசனம்பூ ஹரியாசனம்பூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 14 மினிட்ஸோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.